Little Talks presents Impactful Directors of 2023. Venue partner SRM Institute Ramapuram. Visual partner Smile Book Photography. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. யாத்திசை வந்து ஓடிடியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அந்த பட்ஜெட்குள்ளே யோசிக்கவே முடியாது. அப்படி யாராவது யோசிச்சேன்னா நானே என்னை யோசிச்சேன்னா நீனா முட்டாளடம் தான் நான் கேட்டுப்பேன். நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கூட ஒரு பிளாஸ்டிங்கான இன்னொரு படம் வருதுன்னு வைங்களேன், 500 crore பட்ஜெட்டில் ஒரு படம் வந்துச்சுன்னா உங்கள் படத்தை எடுத்து ஒன்றுமே பண்ண முடியாது. இட்ஸ் பிஸ்னஸ். ராஜமௌலி சாரோட படம் 500 கோடிக்கு எடுக்கிறாங்க, ஆனால் டிக்கெட் ரேட் 200 நம்ம 1 கோடிக்கு படம் எடுத்தாலும் டிக்கெட் ரேட் 200. இது வேறு எந்த இண்டஸ்ட்ரிக்குமே இல்லை. இப்போ ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணுறீங்கிறது வந்து அவங்களுக்கு எந்த விதத்துலையும் ப்ராப்ளமே கிடையாது. அவங்களுக்கு அடுத்த லைனப் வந்து இன்னும் பல வருஷத்துக்கு இருக்கும். உங்களுக்கு தான் ப்ரெஷர். உங்களுக்கு நோலன் ஆகணும்னு ஆசைப்படும் பொழுது அவருக்கு சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு ஆசை இருக்கும். நம்ம விஜய் சாரியெல்லாம் கெட்ட வார்த்தை பேசி பார்த்துருக்கோமா? வாய்ப்பே இல்லை. அவர் அது பண்ணார். அண்ட் அஜித் சார் வந்து இப்போ கூட ஹெச் வினோத் சொல்லுவார்ல, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்காங்க. ஆனால் என்னென்னா டைரக்டர்ஸ் தான் நம்ம தான் வந்து கொஞ்சம் அதுதான் ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறது ஈஸியாக கன்வே ஆயிடுச்சு. அப்படி சில விஜய் சார் வந்தாருன்னா வேறு ஆர்டிஸ்ட் வேறு ஹீரோ வருமா, அவங்களுக்கு தகுந்த சின்ன சின்ன மாற்றங்கள், அவங்களோட ரசிகர்களுக்கு தகுந்த சின்ன சின்ன விஷயங்கள் அது பண்ணுறதுல தப்பு இல்லை. பட் கதையை விட்டுறக்கூடாது. ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும், இது ஏதாவது ஒரு வகையில் உங்களை அஃபெக்ட் பண்ணுமா, அஃபெக்ட் பண்ணியிருக்கா? நீங்கள் இந்த கேள்வி கேட்குறதே ஒருத்தரை மைண்டில் வச்சு தான் கேட்பீங்க. இல்லை, அவர் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுத்தாரு. சவுத்தில் எங்கள் ஊருக்கு நான் போகும்போது அந்த ரிவ்யூ பார்த்துட்டு தியேட்டருக்கு போன நாட்கள் அவ்வளோ பேர். ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கராக எனக்கு அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. நான் சொல்கிறேன், ரொம்ப சென்சிட்டிவ் எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன். நான் இந்த கிரியேட்டர்ஸ் எல்லாமே டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணும். ரிவ்யூஸ் ரொம்ப மோசமாக இருக்கிறது எனக்கு தான் நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்விக்கு நான் தான் பதில் சொல்லுவேன். வறுமையில் அப்படியே உட்காந்துருக்கும்போது இந்த படம் எப்படியாச்சும் ரிலீஸ் ஆகுமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க இதை பேச மாட்டாங்களான்னு தோணும். ஆடியன்ஸோட மனசை ஒருத்தர் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு மேலே எதுவும் இல்லை, நீங்கள் போய் பார்க்காதீங்கன்னா டேய் அது கிடையாது, நான் எல்லாரோட மைண்ட்லேருந்து நான் வேறு ஒன்று யோசிச்சிருக்கேன், இங்கே 6 கோடி பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு தோணும். வேற ஒன்று. என்னோட அசோசியேட் ஒரு படம் பண்ணுறாரு. அந்த ஸ்பாட்டில் உக்காண்ட்ருக்கேன். அவர் சீன் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதோ ஒன்று தப்பாக வரும்போது இதெல்லாம் ப்ளூ சட்டை பார்த்தா என்ன பண்ணுவார் அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஒரு பயம் வருது, அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வருது. எனக்கு ரைட்டிங் அப்பயும் அது வருது. வந்துட்டு போகிறாரு. ஒரு ராஜபாளையம் பக்கத்தில் ஸ்டில் ஒரு ஊரில் இன்னும் பெண் குழந்தைகள் 10th படிக்கல. அந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன பாப்பா வந்து எனக்கு தெரிஞ்ச தோழர் ஒருத்தவங்க அங்கே போயிருந்தாங்க. அவங்கள வீடியோ கால் பண்ணும்போது அழுதுட்டா அந்த பாப்பா. பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு. நான் என்னடா அது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எட்டி இப்படி உள்ளே பார்த்தேன். ட்வீட் போட்டுட்டு இருந்தார், படம் ஹிட்டு அப்படின்னு சொல்லி டாடா ஹேஷ்டேக் போட்டு. எனக்கு அதை பார்த்தோட கண்ணில் அப்படி தண்ணி. அது ஒரு வருத்தம் யாருக்காச்சும் தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணலாம், ஆனால் ஓடிடியில் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும் கூட அந்த ஒரு சின்ன வருத்தம் யாருக்காச்சும் இருக்கா? அவங்க இது யாத்திசை சொன்னது எனக்கு அதில் இருந்துச்சு. யாத்திசை வந்து ஓடிடியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் தேட்டர் அவங்க ரீச் பண்ணுறப்ப எனக்கு தெரியும், அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. தரணிராஜன் அவரோட புக்ஸ்லேயும் நான் படிச்சிருக்கேன், நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். அந்த படத்தை அவங்க தேட்டருக்கு புஷ் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. அது போய் ரீச் பண்ணுறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம் நல்லா தெரிஞ்சு. அவர் ஆல்ரெடி ஒரு 4 years அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணிகிட்ருக்காரு. அந்த ப்ராஜெக்டை அந்த பட்ஜெட்குள்ளே யோசிக்கவே முடியாது. அப்படி யாராவது யோசிச்சேன்னா நானே என்னை யோசிச்சேன்னா நீனா முட்டாளடம் தான் நான் கேட்டுப்பேன். பிகாஸ் அவர் அந்த படத்தை இண்டிபெண்டாக நேற்று தான் அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன். அந்த படத்தை இண்டிபெண்டாக ஸ்டார்ட் பண்ணேன்றாரு. யார் நீங்கள் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. இந்த படத்தை ப்ரொடக்ஷன் வச்சே பண்ண முடியாது, இண்டிபெண்டாக வேறு எப்படியே ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு தான் இருந்து. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ண ஒவ்வொன்றத்தையும் அவர் சொன்னார். அந்த ஒரு எலும்பு ரியலாக எலும்பு எடுத்துகிட்டு வந்து அந்த அதை வெப்பன் செஞ்சது, ட்ரெஸ்ஸுக்கு அவங்க என்ன மெனக்கட்டாங்க, ஆர்ட்டுக்கு என்ன மெனக்கட்டாங்க, அவ்வளோ அந்த லாங்குவேஜுக்கு அது சங்கத்தமிழ் முழுக்க, அது தமிழில் சப்டைட்டில் போட்டிருப்பாங்க. அந்த லெவலுக்கு வேலை அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. அது தேட்டருக்கு அவங்க கிடைக்கிறப்போ அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஓடிடி ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது அந்த மாதிரியான. ஏன்னா ஒரு தேட்டருனா நீங்கள் விசிபிளாக இருக்கக்கூடிய தேட்டரில் உங்களை புல் பண்ணுற அளவுக்கு நான் நிறைய ப்ரொமோஷன் வைக்கணும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மைண்டில் சப்கான்ஷியஸாக போய் உட்காந்து என்றைக்காவது ஏதோ ஒரு தேட்டரை கிராஸ் பண்ணும்போது போகணும். அண்ட் தேட்டரில் நீங்கள் லாங்கர் டூரேஷன் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கூட ஒரு பிளாஸ்டிங்கான இன்னொரு படம் வருதுன்னு வைங்களேன், 500 crore பட்ஜெட்டில் ஒரு படம் வந்துச்சுன்னா உங்கள் படத்தை எடுத்து ஒன்றுமே பண்ண முடியாது. இட்ஸ் பிஸ்னஸ். அது பண்ண தான் செய்வாங்க. ஆனால் ஓடிடின்னு இருக்கும் பொழுது அதை உங்களை யாருமே வந்து தடுக்க முடியாது. மேபி உங்களோட சரௌண்டிங்ஸில் டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்கும். அதை தாண்டி பார்க்க வைக்கிறது இன்னும் பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஓடிடியில் சின்னதாக ஃபோன் வந்தாலும் நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஸோ நான் யாத்திசை பண்ண ஸ்ட்ரகிள் வந்து எனக்கு
இன்னும் அது தேட்டரில் இன்னும் ரெகக்னைஸ் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, வேறண்ணா? எனக்கு என்னோட படம் வந்து ஓடிடியில் பார்க்கக்கூடிய படம் ட்ராமா. அதனால் ஸ்பெசிஃபிக்காக ட்ராமாவை தாண்டி செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கிற படம். ஸோ தனியாக உட்காந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு ஓடிடி கொடுக்கறது இருக்குல்ல, அது இந்த படத்துக்கு எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. தேட்டரில் எவ்வளோ போச்சு, ஓடிடியில் எவ்வளோ தேட்டரில் என்ன ஒரு 6 லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க. இது ஒரே வாரத்தில் ஒரு 25 லட்சம் பேர் பார்த்தாங்க. ஸோ நம்பர்ஸும் இங்கே அதிகம் தான். எனக்கு என்னென்னா அல்டிமேட் பார்த்தாங்கல்ல, அவ்வளோதான். அவங்க கம்ஃபர்ட்க்கு என்னமோ தியேட்டருக்கு வரவங்க வரட்டும், இங்கே பார்க்குறவங்க பார்க்கட்டும். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த படத்துடைய பட்ஜெட் பற்றி பேசும்போது உங்களுக்கு கிடச்சிருக்கிற அந்த மினிமல் பட்ஜெட்டை வச்சு ஒரு தரமான ஒரு படைப்பு கொடுத்துருக்கீங்க. இன்கேஸ் வந்து இப்போ 300 crore or else 200 crore அந்த மாதிரி பிக் பட்ஜெட் ஃபிலிம்குள்ளே நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஏற்ற அந்த ஃப்ரீடமோ இல்லைனா இந்த கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த ஒரு சப்ஜெக்டில் தான் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குமா, இல்லை அதுக்கேற்ற மாதிரி நம்ம அஃப்கோர்ஸ் சில விஷயங்கள் வந்து அடாப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ஜோனுக்கு போவீங்களா? இதை பற்றி இங்கே எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி அங்கே அடாப்ட் பண்ணிப்போம், அவ்வளோதான். பட் எல்லாத்துக்குமே கால்குலேஷன்ஸ் இருக்கும், அது பண்ண முடியாதுலாம் இல்லை. நீங்கள் வந்து 300 கோடின்னு மொத்தமாக பார்க்குறீங்க, நான் வந்து 3 கோடியாக ஒரு நாளைக்கு பார்த்துப்பேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ணிப்பாங்க டைரக்டர்ஸ். ஓகே, இது வந்து உலகத்திலே ஒரே ஒரு இண்டஸ்ட்ரிக்கு இப்போ ராஜமௌலி சாரோட படம் 500 கோடிக்கு எடுக்கிறாங்க, ஆனால் டிக்கெட் ரேட் 200 ரூபா. நம்ம 1 கோடிக்கு படம் எடுத்தாலும் டிக்கெட் ரேட் 200 ரூபா. இது வேறு எந்த இண்டஸ்ட்ரிக்குமே இல்லை. நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கோங்க, வேறு ஷர்ட் எடுத்துக்கோங்க, பேண்ட் எடுத்துக்கோங்க, அது பிராண்டு பொறுத்து தான் நீங்கள் அதுக்கு வாங்குங்க. இது மட்டும்தான் நீங்கள் அவ்வளோ ஒரு 1000 இப்போ 100 அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவ்வளோ பெரிய டீம் இருப்பாங்க, அவங்க படமும் அதே காசில் போய் பார்ப்பாங்க, நம்ம படமும் அதே காசு. ஸோ வந்து அவங்க நம்ம காம்பீட் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து அவங்கள ஒரு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு லைக் எப்படி சொல்கிறது, ஓடிடி ஆர் இது நம்ம ஆஸ் அ டைரக்டர் நம்மளுக்கு ரீச் ஆனால் போதுங்கிறது நம்மளுக்கு அது இருக்கும். இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு 5 கோடி ரூபா பட்ஜெட் நம்ம எழுதிட்டு இதை நம்ம 300 கோடிக்கு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பிளானே பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்லேயே வந்து நீங்கள் அந்த பட்ஜெட்டுக்கு தான் நம்ம கதையை வச்சுருப்போம். சரிங்களா, நீங்கள் பீரியட், ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் வேணும், இந்த மாதிரி ஒரு எமோஷனலை நான் இப்படி ஒரு பெரிய அரண்மனையோட பேக்ட்ராப்பில் எடுக்க போகிறேன் அப்படின்னு நம்மளோட கதை அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுவோம்ல. ஸோ அப்போது ஒரு பெரிய ஹீரோ வருவார். ஸோ இல்லை ஒரு பெரிய ஹீரோ கதை கேட்குறாங்கன்னா நம்மக்கிட்ட நமக்கு முதல்ல பிடிச்ச அப்படி ஒரு கதை இருக்கணும். அப்போ தான் நம்ம போவோம். நம்ம எதுவும் சின்ன கதை சொல்லிவிட்டு நம்ம இவங்களை அடாப்ட் பண்ணி நம்ம வாங்க இதை நான் பெருசாக பண்ணிடுறேன்னு இருக்க போகிறதில்ல. ஸோ நம்ம அப்படி பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த செட்டப்புக்கு இவ்வளோ பெருசு வேணும், இவ்வளோ பெரிய ஆர்ட் டைரக்டர் ஒரு 10 படம் பண்ணவரால் இது கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும், ஏன்னா அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு, ஸோ அவருக்கான சேலரி இது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அந்த பட்ஜெட்டுக்கானது கிளாரிட்டியாக வந்துரும்னு தோணுது. ஸோ அதை பண்ணிட முடியும். ஓகே, இந்த ஸ்டார் வேல்யூ அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசும்போது ஆப்வியஸாக க்ளீஷேவாக எல்லாருமே இதை கேட்பாங்க. என்னென்னா இன்கேஸ் பெரிய ஸ்டார் கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணும்போது ஒன்று அது டேரக்டர்ஸ் ஃபிலிமாக இருக்குமா, இல்லைனா அந்த ஸ்டாருக்காக சில விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணுவீங்களா அப்படின்ற கொஸ்டின் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஆடியன்ஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எமர்ஜிங் ஆக்டர்ஸ் வச்சு பண்ணுறது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நினைக்கிறீங்களா, இல்லை பிக் ஸ்டார்ஸ் வச்சு பண்ணும்போது ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இந்த ஒரு ஆஸ்பெக்ட் பற்றி கேட்கும். ரிஸ்க் தான் சார். எப்படியுமே நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சக்ஸஸ். ஓகே, அவ்வளோதானே. ரிஸ்க் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து சக்ஸஸ் இருக்கும். இப்போ ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணுறீங்கிறது வந்து அவங்களுக்கு எந்த விதத்துலையும் ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த லைனப் வந்து இன்னும் பல வருஷத்துக்கு இருக்கும். உங்களுக்கு தான் ப்ரெஷர். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்குல்ல, ஒரு கதையை உங்களுக்கு மைண்டில் நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கும். எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், எதை செகண்ட் பண்ணணும், என்னோட அல்டிமேட் ஸ்கிரிப்டை எப்போ பண்ணணும்னு ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க. அப்படி தான் ஒரு ஆக்டரும் தன்னோட கெரியரை கொண்டு வந்திருப்பார். இந்த வருஷம் நான் என்ன மாதிரியான படம் பண்ணணும், எதுக்கு பிறகு நான் எந்த மாதிரியான கேரக்டர்ஸை சூஸ் பண்ணணும், நான் எந்த இடத்த போய் அச்சீவ் பண்ணணும்னு இருக்கும். உங்களுக்கு நோலன் ஆகணும்னு ஆசைப்படும் பொழுது அவருக்கு சூப்பர் ஸ்டார் ஆகணுன்ற ஆசை இருக்கும். அப்போ கண்டிப்பாக அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. ஸோ அவர் ஒரு ப்ராசஸ் வச்சுருப்பார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தனக்கான ஃபேன் பேஸை அவர் ரெடி பண்ணிட்டு வருவார். நீங்கள் எப்படி உங்களோட ஆடியன்ஸ் வந்து ஒரு டைரக்டராக என்னோட வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இப்படி தான் இருக்கும்னு உங்களுக்கு ஒரு பேட்டர்னை ஒரு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறீங்களோ அதே போல் தான் அவரும் ரெடி பண்ணிட்டு வந்திருப்பார். ஆப்வியஸ்லி நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணும் பொழுது அவங்களையும் நீங்கள் என்கேஜ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் உங்களுக்கு அவர் வேணும்னு தான் நீங்கள் போகிறீங்க. அவருங்கிறது அவரோட ஆடியன்ஸும் சேர்த்து தான். அப்போ அதை அடாப்ட் பண்ணிக்கணும். சேம் டைம் நான் ஒன்று சொல்ல வந்திருக்கேன், அது கெட்டு போகக்கூடாது. ஸோ இது எல்லாமே இண்டிவிஜுவல் தான். இதுக்கு வாட்டை பொறுத்த வரைக்குமே எல்லாமே இண்டிவிஜுவலோட ஐடியா தான். எனக்கு வேறையாக தோணலாம், அவங்க வேறு விதமாக அப்ரோச் பண்ணலாம். 2 பேரும் மியூச்சுவலாக ஒரு விஷயம் வேலை பார்த்துட்டோம்னா ஓவர். ஆப்வியஸ்லி ஆடியன்ஸுக்கு தான். நீங்கள் இப்போ 500 crore கிளப் அப்படின்னா அவர் சொன்னார்ல ஒரு சரியான பாயிண்ட் என்னென்னா எல்லாருக்கும் ஒரே டிக்கெட் ரேட்டு தான். ஆமாம். அப்போது 1 கோடி ரூபா உள்ள படத்துக்கு இத்தனை நாள் ஓடினா போதும், இத்தனை ஸ்க்ரீன் இருந்தால் போதும், அதை நீங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிடலாம். பட் 500 crore கிளப்புக்கு நீங்கள் எத்தனை ஸ்க்ரீன் ரீச் பண்ணணும்? அப்போது ஒரு டெல்லியில் ஒரு ஸ்க்ரீனை நான் ஓப்பன் பண்ணணும்னா நான் என்ன இருந்தால் டெல்லியில் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ண முடியும்?
அப்படின்னு நான் யோசிக்கணும்ல. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அது எல்லாமே அடாப்ட் ஆகும். நீங்கள் ஒரு பக்கம் ஸ்டோரி டெல்லிங் மேட்டர்ஸ் எல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் தேட்டருக்குள்ளே ஆளை கொண்டு வரீங்களாங்கிறது தான் அந்த பிஸ்னஸ். ஸோ அதை யாரை வச்சு கொண்டு வரோம், என்னென்ன விஷயங்களை வச்சு கொண்டு வரோம், அதுக்காக என்ன வேணாலும் செய்யாமல் குறைந்தபட்சம் நமக்கு ஒரு நேர்மை இருக்கணும்ல. அவ்வளோதான், நம்ம ஒரு குறைந்தபட்ச நேர்மையோடு பண்ணோம்னா போதும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப டீட்டெயில்டாக கிளியராக நீங்கள் சொன்னீங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு, சினிமா லவர்ஸ்க்கு இருக்கிற ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, அவங்க ஆசைப்படுறது பெரிய ஸ்டார்ஸ், பெரிய மார்க்கெட் இருக்கிற பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமாக பண்ணணும், அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 ஃபிலிம்ஸில் ஒரு ஃபிலிமாவது அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு சில பேருக்கு இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷனில் ஸ்டார்ஸ் எல்லாருமே பயங்கரமாக கண்டென்ட் ஓரியன்டாக இருக்காங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ரஜினி சார்னு நினைக்கிறேன். நீங்கள் ரஞ்சித் சாரை கூப்பிட்டு காலா கபாலின்னு கொடுக்குறது, நம்ம விஜய் சாரியெல்லாம் கெட்ட வார்த்தை பேசி பார்த்துருக்கோமா? வாய்ப்பே இல்லை, அவர் அது பண்ணார். அண்ட் அஜித் சார் வந்து இப்போ கூட ஹெச் வினோத் சொல்லுவார்ல, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்காங்க. ஆனால் என்னென்னா டைரக்டர்ஸ் தான் நம்ம தான் வந்து கொஞ்சம் லைக் மாறிடுறோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஃபஸ்ட் படத்தில் வந்து நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ், நம்மளோட ப்ரெஷர், இது எல்லாத்தையுமே க்ரியேட்டிவாக போட்டு ரொம்ப தூய்மையாக எடுக்கிறோம். 2வது படம் நம்மளுக்கு ஒரு குஷின் கிடச்சிருது. ஸோ அந்த குஷின் எதுக்குன்னா, நம்ம இனி ஹையாக பறந்து அது விழுகும்போது அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு தான், அதிலே படுத்துக்கிறது கிடையாது. ஸோ நம்ம படுத்துக்காமல் திருப்பி நம்மளுக்கு இவ்வளோ பட்ஜெட் வருதா, ஒரு ஸ்டார் நம்மளை நம்புறாரா, அப்போ நம்ம இன்னி ஓடணும்னு ஓடனா பெட்டர் ஃபிலிம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அண்டு நான் சும்மா பொலிட்டிக்கலாக பேச நினைக்காதீங்க, ஆப்வியஸாக பொலிட்டிக்கலாக பேசல. ஒரு கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியில் ஒரு ஒரு பீப்புள் சார்ந்து, மக்கள் சார்ந்து, கம்யூனிஸ்டிக் சார்ந்து இருக்கிற ஒரே விஷயம் வந்து ஃபிலிம் மட்டும்தான். ஆனால் நம்பர் சார்ந்து நம்மளை புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, புரியுதுங்களா? ஏன்னா இதை மட்டும் தான் நீங்கள் நம்பர் சார்ந்து புஷ் பண்ண முடியும். இந்த மைக் எவ்வளோன்னு கேட்டால் சும்மா அவர் சொல்லிடுவார், இந்த ஷர்ட் எவ்வளோன்னு கேட்டால் நம்ம குத்து மதிப்பாக சொல்லிடலாம். ஒரு ஃபிலிம் எவ்வளோன்னு எவராலுமே சொல்ல முடியாது. ஸோ ஒட்டுமொத்த பிஸ்னஸ் மாடலுமே அதை எப்படியாச்சும் நம்பருக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு, அந்த டைமில் நம்ம அவர் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, நம்பர் கேம் தான்ப்பா, ஆனால் இதுக்குள்ளே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எனக்கு வருத்தம்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுங்கிறது வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் வந்தது காரணமே அதான். இந்த நம்பர் வேணாண்டா, இந்த நம்பர் கேம் வேணாண்டா, ஃபிலிம் ஒன்று தாண்டா மக்களுக்கு உண்மையான விஷயங்களை பேசுது. என்னைக்காச்சும் ஏதாவது கேபிட்டலிஸ்டிக் ஹீரோவை பார்த்துருக்கீங்களா, கம்யூனிஸ்டிக் ஹீரோவை பார்த்துருக்கீங்களா? ரியல் லைஃப்பில் தோற்றுருது. பட் படங்கள் வந்து என்றைக்குமே நல்ல விஷயங்கள் மட்டும் தான் சொல்லும். நம்பருக்குள்ளே வரது கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவர் சொன்ன மாதிரி நம்பருக்குள்ளே நம்ம என்ன பண்ணுங்கிறது மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. நிச்சயமா. வேறனா அதுதான் இப்போ அயோத்தியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேறு ஹீரோவுக்கு போகும்போது சின்ன சின்ன மாற்றங்கள், அந்த ஹீரோவுக்கு ஒரு ப்ளஸ் இருக்கும். இப்போ அயோத்தியில் வந்து இப்போ சசி சார் இருக்கிறதுனால, அவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஆள், ஒரு ஹெல்ப் பண்ணுவார், இறங்கி போய் உதவி செய்வார் அப்படிங்கிறதுக்கான சீன் எனக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சசி சார் தான் ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறது ஈஸியாக கன்வே ஆயிடுச்சு. அப்படி சில இப்போ விஜய் சார் வந்தாருன்னா வேறு ஆர்டிஸ்ட், வேறு ஹீரோ வருமோ அவங்களுக்கு தகுந்த சின்ன சின்ன மாற்றங்கள், அவங்களோட ரசிகர்களுக்கு தகுந்த சின்ன சின்ன விஷயங்கள், அது பண்ணுறதுல தப்பு இல்லை. பட் கதையை விட்டுறக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கதை நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அவங்களுக்கான சின்ன சின்ன விஷயங்கள், நீங்கள் ரஜினி சார் படம், பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ணாமலை எல்லாமே இருக்கும். ஃபேமிலிக்கானது இருக்கும், அது இருக்கும். அதே டைம் வந்து அவருக்கானதும் இருக்கும், கண்டென்ட்டாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு. ஓகே, ஸோ இந்த மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி கேட்கணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் எழுதுகிற அந்த ஸ்கிரிப்ட்லேயே ஏகப்பட்ட டிராஃப்ட்ஸ் இருக்கும், அதில் ஏகப்பட்ட பேர்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க, லாட் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கிட்ட போயிட்டு ஒரு பெரிய ஒரு ஆசை இருந்திருக்கும் உங்களுக்கு, இது எப்படியாவது வந்து கரை சேர்த்துணுன்னு சொல்லி. அப்படி மிஸ் பண்ண ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கா யாருக்காச்சும்? கோவிடா? இல்லை, அது எப்படின்னா சும்மா நான் இப்போது கௌதம் கார்த்திக் சார் முன்னாடி 1947 வேறு 2-3 ஹீரோட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேன், சரிங்களா? எல்லாமே ஓகே ஆகிருக்கு. பட் அது மிஸ் ஆகலாம் இல்லை, அது ஏதோ ஒரு சின்ன ரீசன்னால் கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம். பட் ஆனால் அவங்க எல்லாருமே அந்த கதைக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. யாருமே வந்து இல்லை நான் ஏன் ஃபைட் பண்ணலை அப்படி யாருமே கேட்கல. முதல்ல அந்த கதைக்கு தகுந்த மாதிரி தான் போய் மீட் பண்ணுவோம். பட் அவங்க எல்லாருமே இல்லை இந்த செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரே இடத்துல சுற்றுற மாதிரி இருக்குது, இல்லை இன்னும் இந்த மீட்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த எமோஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்படின்னு அவங்க சொன்னது எல்லாமே எவ்வளோ நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நான் ஃபைனல்லாம் பண்ணும்போது சரி அவங்க எல்லாருக்குமே நம்ம பர்சனலாக ஒரு தேங்க்ஸ் அனுப்புவோன்னு எல்லாருக்குமே அனுப்பிச்சேன். ஓகே, நீங்களாம் சொன்னதுனால எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் டெவலப் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸாக தான் எனக்கு தோணுது. மேபி ரிஜெக்ஷனுமே ஒரு ப்ராக்ரஸ் தான், அதை பற்றி நம்ம கேர் பண்ண. அவங்களுக்கு 1000 ரீசன் இருக்கலாம். நமக்கு இந்த கதை, நிறைய கதையிலேருந்து இந்த கதையை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு காரணம் இருந்தது மாதிரி, இந்த கதையை சூஸ் பண்ணாமல் போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஸோ மேபி அது தப்பாகவும் இருக்கலாம். அது தப்பு சரிங்கிறதே இல்லை. இது ஏன்னா உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது. எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு தான் ஒன்றத்தை பண்ணுறீங்க. சரி தப்பு நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. அதுவும் ஃபிலிம்குள்ளே வந்துட்டு சரி தப்பே கிடையாது, விருப்பம் இருக்குது இல்லை அவ்வளோதான். ஸோ அது அவங்களுக்கு 1000 ரீசன் இருக்கலாம். அவங்களுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியாதுல்ல.
நம்மளோட லைஃப் மட்டும்தான், நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்மளை பற்றி மட்டும்தான் இருக்கும். அவங்க இந்த நம்மளை சந்திக்கிறதுக்கு இந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க என்னவா இருந்தாங்க நமக்கு தெரியாது. அப்போது அது அவங்க மேலெல்லாம் ப்ளேம் பண்ண வேண்டிய அவசியம். ரொம்ப கரெக்டாக சொன்னார். ஒருத்தவங்களும் ஏதோ ஒன்று நம்ம சொல்லிப்போம். மேபி அது ரிஜெக்ஷனுக்கான காரணமாக கூட இருந்திருக்கலாம். இல்லைங்க இதனால தான் வேணான்னு அப்படி சொல்லாமல் கூட அவங்க சொல்லியிருக்கலாம். பட் நமக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமா. அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் ப்ராக்ரெசிவாக எடுத்துகிட்டு போய்க்க வேண்டியது. எனக்கு அதில் ஆமாம் இப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது தான் எனக்கு ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்குன்ட்டு. எனக்கு ஆக்சுவலாக 2018 எங்கள் இப்போ நான் பண்ண ப்ரொடக்ஷன்லேயே தான் ஒரு ஸ்கிரிப்ட் சைன் பண்ணோம். அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அடுத்த நாளே சைன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கதை அவ்வளோ பிடிச்சிருக்கு, யாரும் பேச மாட்றாங்க, இதை பற்றி நம்ம பேசணும்னு சொல்லி சைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் ஆச்சு அந்த ஏன்னா அது அடுத்தடுத்த லைனப்ஸ்லாம் இருந்துச்சு ப்ரொடக்ஷனில். 1.5 வருஷம் ஆச்சு. நம்மளும் வெயிட் பண்ணுறோம் இருக்கிற வேலையெல்லாம் வேறு விட்டாச்சு திரும்பி வெயிட் பண்ணுறோம். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் கூப்பிட்றாங்க, சரி ஆரம்பிக்க போகிறோன்னு பார்த்தா இல்லை இந்த ஸ்கிரிப்ட் இப்போ பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ 1.5 வெயிட் பண்ணியிருக்கேன், 1.5 இயர்ஸ்க்கு பண்ண வேணான்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா சரி ஓகே இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே கேன்சல் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதலாம்னு சொல்லி இப்போ இமீடியட்டாக எழுதிட்டு போனது தான் இருக்கப்பட்டு. ஓகே வாங்க ஒரே மாதத்தில் கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அப்படி தான் போனோம். ஸோ அந்த ரிஜெக்ஷனில் நான் கொஞ்சம் உடஞ்சிருந்ததுன்னா, இல்லை அந்த ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டு நான் இன்னொரு இடத்துல அலைஞ்சிட்டு இருந்தேன்னா அது இன்னும் எப்போ படமாக இருக்குன்னு தெரியாது. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு கதையை அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணுற அதே ப்ரொடியூசர் 1.5 வருஷத்துக்கு அப்புறமா அதை வேணான்னு சொல்கிறாங்கன்னா அவங்க இவால்வ் ஆகிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு அந்த 1.5 வருஷத்தில். அப்போ அதே எந்த ஸ்கிரிப்டை வந்து எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு கட்டாயமாக அங்கே சைன் பண்ணுறாங்களோ அதே ஸ்கிரிப்டை வேணான்னு சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்குது. ரொம்ப ஜென்யூனான ஒரு காரணம். அவங்க சொன்ன காரணம் என்னென்னா, ஒரு டிரெக்டராக ஆகிட்டு நீங்கள் ஸ்கிரிப்டை பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான். உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வர வச்சு இந்த படத்தை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அது பெட்டராக இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப வேலிடாக தெரிஞ்சுது. ஸோ அதான் சொல்கிறேன், அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் அதே ப்ரொடியூசர் பாருங்கள் வேணுன்றாங்க, அதே ப்ரொடியூசர் ஒரு டைமில் வேணான்றாங்க. ஸோ அதுதான் அது ஒரு டைமில் இவால்வ் ஆகும்போது மாறும். ஓகே ஆமாம், இவர் படம் எனக்கு ஒரு வேலை இன்றைக்கி பிடிக்கலாம், அது இன்னொரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் பிடிக்கும். நிச்சயம். ஆமாம், இப்போ எனக்கு சில பேருக்கு படம் பிடிக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் பிடிக்கலாம். அது மாதிரி தான். ஓகே எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே சிறப்பாக அமைஞ்சது, கரெக்டாக பிடிச்சிட்டோம். பயங்கர பாசிட்டிவான ஆன்சராக இருக்கீங்க. நான் எப்போவுமே பக்கத்துலேயே இருக்கேன். இல்லை உண்மையிலே நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா வேறு இடம்லாம் ட்ரை பண்ணேன். பட் அது எல்லாத்த விட சசி சார் நல்ல ஆப்ஷன் தான். ஆமாம், அந்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு அந்த அனுபவம் இல்லை, முதல் படத்தில் இல்லை. ஓகே. ஸோ இந்த ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும், இது ஏதாவது ஒரு வகையில் உங்களை அஃபெக்ட் பண்ணுமா, அஃபெக்ட் பண்ணியிருக்கா? ரிவ்யூஸாக இருக்கட்டும். டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணும். நான் சொல்கிறேன், ரொம்ப சென்சிட்டிவ் எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன். நான் இந்த கிரியேட்டர்ஸ் எல்லாமே டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் அதை பார்க்காம இருந்தது பெட்டர். நான் பார்க்க மாட்டேன், எனக்கு காதில் வரதே ரொம்ப பாதிக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை பார்க்குறது இல்லை. நல்ல விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கிறது. கொஞ்சம் தப்பான விஷயங்கள்னாக்கா கன்ஸ்ட்ரக்டிவாக யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு பிடிக்கும். மதன் சார்லாம் அந்த காலத்தில் சொல்லிட்டு இருப்பார். இப்போ அந்த மாதிரி யாரும் பேசுறது இல்லை. ரொம்ப கேவலமாக திட்டுவார். திட்டதே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால். இப்போ வந்து அந்த ரிவ்யூவை தாண்டி இல்லை, ஏதோ பர்சனலாக சொல்கிற மாதிரி இருக்கும். அது அது ஒரு மாதிரி நமக்கே எஃபெக்ட் ஆகும். அதனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் நம்மளும் வளர்றோம்ல, அதனால் அதை புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் டக்குன்னு அஃபெக்ட் ஆகும். ஓகே. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறவங்க வந்தவங்களே ரிவ்யூஸ் ரொம்ப மோசமாக இருக்கிறது எனக்கு தான் நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்விக்கு நான் தான் பதில் சொல்லுவேன். இல்லை இவர் சொன்ன மாதிரி ஹர்ட் ஆகும். ஆனால் நம்ம வறுமையில் அப்படியே உட்காந்துருக்கும்போது இந்த படம் எப்படியாச்சும் ரிலீஸ் ஆகுமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க இதை பேச மாட்டாங்களான்னு தோணும். நல்லது கெட்டதெல்லாம் தாண்டி பேச மாட்டாங்களாம். ஸோ அப்படி பேசும்போது சூப்பராக இருக்கும். அண்ட் நான் ஒரு கிரியேட்டராக, ஐ மீன் மற்ற கிரியேட்டர்ஸாக நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு ஃபிலிம்ங்கிறது ஒரு ட்ரக் மாதிரி. அது எதிர் குட் ட்ரிப் கொடுக்கலாம், இல்லை பேட் ட்ரிப் கொடுக்கலாம். ட்ரிப்பே இல்லாமல் அப்படின்ட்டு இருந்தால் அதுதான் இருக்கிறதுலே பிரச்சனை. ஸோ அது சூப்பர் தான். பயங்கரமாக திட்டுறாங்களா அது செம்ம. ஏன்னா இப்போ நேற்று ஒரு பாட்டி கடி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க, ஒருத்தர் துப்புறாரு. ஸோ அது ரெண்டுமே ஒரு ரியாக்ஷன் தானே. அவர் பேசவே இல்லை, படமே பார்க்கல அப்படிங்கிறது வந்து அது நம்மளுக்கு ஒரு என்னது கண்ணுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு ரொம்ப இதை விட ஹர்ட் ஆகும், நெகட்டிவ் விட ஹர்ட் ஆகுன்றது என்னோட ஒப்பீனியன். புரியுது. வேற என்ன ஒப்பீனியன்ஸ் வந்து நான் வந்து அதை பெருசாக ரொம்ப இதிலலாம் சர்ஃப் பண்ணுறதில்ல. சோஷியல் மீடியாவில் கொஞ்சமாக தான் வருவேன். ஆனால் அது அவங்களோட ஒப்பீனியனாக நான் எடுத்துப்பேன். அது எப்படி மோசமாக திட்டினாலும் சரி, பர்சனலாக திட்டினாலும் சரி, நம்ம வந்து அவங்க வந்து ஓகே, ஏதோ அவங்களோட ஒப்பீனியன், அவங்களுக்கு அந்த ரைட் இருக்குது. ஏன்னா அவங்க படத்தை பார்த்துருக்காங்க. அப்போ படத்தை பார்த்தா அவங்க பார்க்கணுன்னு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். அப்போ அவங்க அதை பற்றின ஒரு கமெண்ட்டை சொல்ல தான் செய்வாங்க. அது மேபி அவங்கள ஸ்கோர் பண்ணிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். நான் இதை சொல்கிறதுனாலே எனக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குங்கிற காரணமாக கூட இருக்கலாம். பட் ஓகே, அது அவங்களோட ஒப்பீனியன், அவங்களுக்கு அந்த ரைட் இருக்குது, அவங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
நம்ம வேலையை பார்த்து அவ்வளோதான். ஓகே. இல்லை கமெண்ட் வந்து கண்டிப்பாக ஹட் பண்ணும். பட் ஆனால் என்னென்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்றதா. இப்போ ஒரு சில வந்து இந்த படத்தில் வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம், நமக்கே சூப்பர். ஏன்னா கண்டிப்பாக நமக்கு முன்னாடி ஒரு படத்தை நம்ம கேட்ட ஹீரோக்கள் மாதிரி தான் நமக்கே நிறைய குறை தான் தெரியும். அப்போ நம்மளே இதை பண்ணியிருக்கலாம் அதை பண்ணிக்கலாம் நினச்சிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் கரெக்டாக இவங்க தான் அந்த வார்த்தையை எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னு ஹாப்பியாக தான் ஆகும். ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும், அதாவது பொதுவாக சொல்லுவாங்கல்ல படம்ன்றது வந்து அப்படி இப்படின்ட்டு ஏதோ அவங்க பேசணுன்றதுக்காக ஒரு சில யூடியூபர் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த காலத்துலலாம் வந்து ஒரு படம்ன்றது வந்து ஒருத்தருக்கு ஒரு பிடிக்கும். இப்போ நாங்கள் ஒரு ஊரில் திரக்கட்டி படம் போடுவாங்க, ஊரில் எல்லாரும் பார்க்குறாங்கன்னா மறுநாள் வயல்வெளியில் அவங்க வேற ஒன்று பேசுவாங்க, ஸ்கூலில் அவங்க வேற ஒன்று பேசுவாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒரு பாயிண்ட் பிடிக்கும். ஒருத்தங்க லவ் சீன் பிடிக்கும், ஒருத்தங்க அந்த லவ்வில் இருக்க அந்த எண்டில் அந்த கையை கோர்த்தலாட அது சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவான். இப்போ அப்படி இல்லாமல் ஒட்டுமொத்த ஆடியன்ஸோட மனசை ஒருத்தர் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு மேலே எதுவும் இல்லை, நீங்கள் போய் பார்க்காதீங்கன்னா அது கிடையாது. நான் எல்லாரோட மைண்ட்லேருந்து நான் வேறு ஒன்று யோசிச்சிருக்கேன். எல்லாருக்கும் ஒரு கிளாப் பாயிண்ட்டாக, எல்லாருக்கும் ஒரு எமோஷனல் இருக்குது. நீங்கள் என்ன ஒரே வார்த்தையில் நீ ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறே தவிர இங்கே 6 கோடி பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி கமெண்ட் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேற ஒன்று இல்லை. அவர் சொன்ன மாதிரி தான் நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து எல்லாருக்குமே ஒரு ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா இப்போது அது வந்து ஒவ்வொருத்தவங்க படம் பார்க்குற விதம். இப்போ சில பேர் வந்து இப்போது இந்த பார்க்கிங்லேயே வந்து படம் காமெடியாக இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தோம், ஆனால் பயங்கர சீரியஸாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அவங்க எதிர்பார்த்து வந்த விஷயம் அது. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து இதுதான் பிடிக்கும், காமெடியாக இப்படி சொல்லணும், ஒரு சில பேருக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கணும் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அவங்கவுங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணும்போது நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதை நம்ம வந்து அதில் நம்ம ஃபிக்ஸ் ஆகிடக்கூடாது. இவங்க இதுதான் இப்படி தான் நம்ம இருக்கணும் போட்டிருக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடக்கூடாது. மேபி அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கூட சொல்லலாம். ஏன்னா நான் எதிர்பார்த்து வந்தது வேறு, பட் நீங்கள் பண்ணது வேறு, இதில் இப்படி இந்த விஷயம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறது வேறு. அதை எடுத்துகிட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்து வந்து அதுலேருந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகே. ஆமாம், அது அந்த வேலை தான் பார்க்குறேன்ல. ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா. ஸோ ஆப்வியஸாக கிரிட்டிக்ஸ் இருப்பாங்க. அண்ட் உலகத்துலேயே ஒரு ப்ராடக்ட் என்னன்னே தெரியாமல் காசு கொடுத்து உள்ளே போய் உட்காந்துருக்காங்கன்னா அது சினிமா தான். அவனுக்கு எவ்வளோ கோவம் இருக்கும், டிசப்பாயிண்ட், நம்ம ஒழுங்காக பண்ணலை அப்படின்றப்போ. ஸோ அப்போ அது ஒரு பெரிய பொறுப்பு தான், அதை கரெக்டாக பண்ணணுன்றது ஒன்று இருக்குது. எனக்கு பேசிக்காக சொல்லணும்னா, இப்போது நீங்கள் இந்த கேள்வி கேட்குறதே ஒருத்தரை மைண்டில் வச்சு தான் கேட்பீங்க இல்லை. ஸோ எனக்கு நான் சொல்கிற கேளுங்க, அவர் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுத்தாரு. சவுத்தில் எங்கள் ஊருக்கு நான் போகும்போது அந்த ரிவ்யூ பார்த்துட்டு தியேட்டருக்கு போன ஆட்கள் அவ்வளோ பேர். ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கராக எனக்கு அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ எங்கேயோ சில படங்களுக்கு அது ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி ஒருத்தர் அதில் பெனிஃபிட் ஆகிறான். நிறைய பேர் திட்டுவாங்கன்னா கூட யாரோ ஒருத்தர் என்ன மாதிரி ஒருத்தன் பெனிஃபிட் ஆகிறான் அப்படின்றது. ஏதோ ஒரு படத்தை அவர் பிக் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறாரு, அந்த கிரெடிபிலிட்டி அவர் வச்சுருக்காரு. என்னடா இப்படி திட்டிகிட்டு இருக்க ஒரு ஆள் வந்து திடீர்னு ஒரு படத்தை நல்லா சொல்கிறாரு, அப்போ என்னென்னு போய் பார்ப்போன்னு கிளம்பி போகிறாங்க. அது நடக்குது. எனக்கு எங்கள் ஊரில் அதை சொன்னது. ஸோ அப்போது அது இருக்கும் தானே அது. ஸோ அந்த கிரெடிபிலிட்டி அவர் வச்சுட்டு இருக்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தான். இன்றைக்கி நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னோட அசோசியேட் ஒரு படம் பண்ணுறாரு, அந்த ஸ்பாட்டில் உக்காண்ட்ருக்கேன். அவர் சொல்லும் போது ஏதோ ஒரு சின்ன அங்கே பெர்ஃபார்மன்ஸில் ஏதோ ஒரு தப்பு நடக்குது, சீன் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதோ ஒன்று தப்பாக வரும்போது இதெல்லாம் ப்ளூ சட்டை பார்த்தா என்ன பண்ணுவார் அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஒரு பயம் வருது, அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வருது. எனக்கு ரைட்டிங் அப்போயும் அது வருது, வந்துட்டு போறாரு. ஸோ அது எனக்கு பாசிட்டிவாக தான் அது டிரைவ் ஆகுது அந்த பயம். இன்னொன்று என்னன்னா, இப்போ பரத்வாஜ் ரங்கன் இருக்காரு, நான் 2 எக்ஸ்ட்ரீம் பார்க்குறேன். ஒருத்தர் ப்ளூ சட்டை மாதிரி, இன்னொருத்தர் பரத்வாஜ் ரங்கன் இருக்காரு. இப்போ பரத்வாஜ் ரங்கன் என்னோட படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பாராட்டாரு, செகண்ட் ஹாஃபுக்கு ஒர்க் ஆகலன்ட்டார். எங்கே போனாலுமே அவர் பெரிய இன்டர்வியூஸில் உட்காந்துருக்கும் போது கூட வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஒர்க் ஆச்சு. அது எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா சுருக்குன்னு குத்துது. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா, அடுத்த வாட்டி அவருக்கு செகண்ட் ஹாஃபும் ஒன்று ஒழுங்காக நல்லா பண்ணிடணும் அவர் சொல்கிற மாதிரின்றது தான் எனக்கு. நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். திட்டுவாங்க, அது ஒரு மாதிரி என்னை மாறி ட்ரைவ் பண்ணுது, பயமாக இருக்குது, கான்ஷியஸ் ஆக்குது, ரைட்டிங்கை கான்ஷியஸ் ஆக்குது, ஸ்பாட்டில் உட்காந்துருக்கும் போது கான்ஷியஸ் ஆக்குது. எங்கேயோ நம்மளுக்கு பின்னாடி ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி இவங்க ஓடிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். நின்னா குச்சி வச்சு அடிக்கிற ஒருத்தவங்களாக தான் பார்க்குறேன். பெனிஃபிட்டும் ஆகிறோம், திட்டும் ஆகிறோம். அவர் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் பேசுகிறாங்களேன்றது தான். அது ரொம்ப ஒரு மாதிரியான சென்டென்ஸ். அது படம் பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா அதை விட மோசமான விஷயம். ஆமாம், அது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ ஐ திங்க் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அது. அதான் சொன்ன பாருங்கள், என்ன ப்ராடக்ட்னே தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டா அது பிடிக்கலன்னா அந்த பிஸ்கட் எடுத்துகிட்டு போய் கொடுத்து நமத்து போச்சு, காசை கூடன்னு வாங்கிட்டு வரலாம். சினிமா தியேட்டரில் என்ன பார்க்க போகிறான், என்ன எதுவும் தெரியாது, ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சி இருட்டாக்கி என்னத்தையோ காட்டி அவன் மைண்டே ஒரு மாதிரி ஆக்கி விட்டு வெளில வரவனுக்கு எவ்வளோ கோவம் இருக்கும். ஸோ அவன் கண்டிப்பாக திட்டுவான். ஸோ இட்ஸ் லைக் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் ரொம்ப பாராட்டுற படம் கொடுக்கணும்னு கூட இல்லை, அவனை வெறுப்பாக்காமல் ஒரு படம் கொடுத்துட்டாலே போதுன்றது தான். ஸோ நான் அதை அப்படி தான் பார்க்குறேன்.
ஓகே. ஸோ ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இந்த 2023ல எமோஷ்னல் ஆனீங்களா பயங்கரமா? படம் ரிலீஸ் ஆகி ஒரு 50 நாள் இமோஷனில் தான் இருக்கிறேன். டெய்லி ஏதாச்சும் ஒரு லால் எந்த ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அது நிறைய நல்ல ஸ்டோரிஸு, நிறைய எமோஷன்ஸ் பார்க்குறேன். அதனால் நான் என்னை ஒரு 50 நாள் ஒரு இமோஷனலி தான் வச்சுருந்தாங்க படம் ரிலீஸ் ஆகி. ஓகே. நம்ம நிறைய மெசேஜஸ் வரும்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ஆமாம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்ப்ளிமெண்ட் வந்து பிரபுதேவா சார் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணது தான். நான் ஒருத்தவங்க எப்படி அப்ரிஷியேட் பண்ணணுன்றது இருக்குல்ல, ரீசெண்டாக பார்க்கும்போது நம்மளே இப்போ நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாள். நமக்கு வந்து என்ன இப்படிலாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு கார்த்தி சார் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை அமலா மேடம் அப்ரிஷியேட் பண்ணாங்க, நாகராஜ் சார் ஒய்ஃப் அவங்க, அப்புறம் பிரபுதேவா சார் விஷ் பண்ணுறாங்க. அவங்க பேசுறதே அவ்வளோ எனர்ஜி. பா என்ன பண்ணிட்டீங்கப்பா அப்படி இப்படி அவங்க பேசுறதுல அவர் டான்ஸ் ஆடும்போது என்ன எனர்ஜியில் இருக்குது அப்படி தான் பேசுகிறாரு. அப்புறம் நம்ம இப்படி அப்ரிஷியேட் பண்ணும் போல இருக்குது அப்படின்னு அதுதான் கற்றுக்குறாங்க இருந்து. அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ண தெரியாமல் அப்ரிஷியேட் பண்ணதெல்லாம் பார்த்தேன். அப்படிலாம் பண்ணுறாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஓகே. அதே தான் க்ரௌடு கைத்தட்டி அந்த கத்தும் போதும் அந்த சின்ன ஒரு இது இருக்கலாம். அது நான் சத்தியமாக அழுவே நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ஜென்ரலாக நான் படம் பார்த்து அழுதுருவேன், ரொம்ப எமோஷனல் டைப் தான். பட் இந்த க்ரௌடு கைத்தட்டி எல்லாரும் நம்ம சொல்கிறாங்க டேரக்டர்னு சொல்லும்போது ஒரு மொமெண்ட் நடந்தப்போ ஃபஸ்ட் டைம் அழுதுட்டேன். அதுக்கப்புறம் தோணல. பட் ஆனால் சார் சொல்கிற மாதிரி நிறையா மெசேஜ் வருது. என் லைஃப் எடுத்திருக்கீங்க, இது எனக்கு கனெக்ட் ஆச்சு. அந்த ஒரு பேர் சொன்னது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அவங்க லைஃப்பில் எல்லாமே நடந்துச்சு. அவங்க 2 படத்தை கம்பேர் பண்ணி சொன்னாங்க. அவங்க டாடாவோட கதையை அவங்க லைஃப் அப்படியே நடந்துருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த வீட்டில் எல்லாம் சொன்னாங்க. அதை என்கிட்ட சொல்லிட்டு அது எங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப்னா உங்கள் படம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப். நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண என்னமோ ட்ரை பண்ணும்போது ஒன்று சுத்தமாக முடியாதப்ப அந்த பொண்ணு சூசைட் பண்ண போயிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் அதை மீறி கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டாடா லைஃப்பை பற்றி சொல்லிட்டு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த பையனோட பேர் ஜோன் வேற சொன்னாங்க. ஸோ எனக்கு என்னடா சும்மா அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அவங்க எமோஷனலாக கையை பிடிச்சி அழுதுகிட்டே பேசினாங்க. அந்த அவங்க லைஃப்ல எல்லாமே நடந்திருக்கு, இது 2 அப்படியே நடந்திருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொல்லி அழுதுகிட்டே பேசினாங்க. நிறைய பேர் அழுதுட்டு பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும். நிச்சயமா. ஓகே. எனக்கும் இவர் சொன்ன மாதிரி தான் நேற்று ஒரு பெரிய லாங் மெசேஜ் வந்துச்சு. லைக் வந்து எனக்கும் அரேஞ்ச் மேரேஜ் பார்த்து டிவோர்ஸ் ஆகி அபார்ட் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு வேர்ல்டு பேங்க்கில் வந்து நான் ஒரு பெரிய மேனேஜராக இருக்கேன், ஐம் ஆல்சோ கண்ணகி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அது அவங்க ரிலேட் ஆகிக்கிறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் பெஸ்ட்டு கமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு மேனேஜர் இருந்தார் நம்ம படத்துக்கு, ஒருத்தர் பழசு. அவருக்கு எனக்கு பயங்கர சண்டை. அவர் என்ன பார்த்தாலே திட்டுவார், நான் அவரை பார்த்தா திட்டுவார், இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அவர் வந்து செருப்பு எடுத்து அவர் மேலேயே அடிச்சுக்கிட்டு, இனிமேல் நான் உன்னை பார்த்தேன்னா என் பேரை மாற்றிக்கிறலாம் சொல்லிட்டு ஒரு மேனேஜர் ஒருத்தர். சரிங்களா? இப்போ அந்த படத்தை அவங்களுக்கு போட்டு காட்டுறாங்க. எனக்கு ஐயோ இது ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியல, இவருக்கு வேறு போட்டு காட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர் படம் பார்த்துட்டு கட்டி பிடிச்சி, நீ திமிராக இருந்தாலும் நீ திறமையானவன்டான்னு கட்டி பிடிச்சாரு. ஸோ எனக்கு வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணது வந்து எனக்கு, ஏன்னா மற்றவங்க எல்லாம் வந்து இவனுக்கு ஃப்ரெண்டு பழக்கம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். உன் மூஞ்சியை பார்த்தா செருப்பால் அடிச்சு பண்ணான்னு சொன்ன ஒருத்தர் வந்து பாராட்டினது எனக்கு பெரிய பாராட்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ரிலீஸ் ஆனதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் அந்த மேனேஜர் தான். ஆமாம், இவ்வளோ எமோஷ்னலாக ஒரு படம் எடுத்திருக்கோம். ஆனால் ஆடியன்ஸ் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி. அப்போது ஃபஸ்ட்டே படம் பார்த்துட்டு மத்தியானம் ஒரு ஆடியன்ஸ் வெளியே வந்து தேம்பி அழுதார். அது பயங்கரமாக ரீச் ஆச்சு. நான் இப்படி நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு பயங்கரமாக அழுதார். அவர் என்னால் மறக்கவே முடியாது. முத அழுதவர்னா அப்படிமா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரு எல்லாருமே. அதுக்கப்புறம் பாக்யராஜ் சாரும் பாரதி ராஜா சாரும் ஒரு 10 மினிட்ஸ் யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அது எப்போ பார்த்தாலும் எனக்கு எமோஷ்னலாக இருக்கும். அது போக நிறைய செலிப்ரிட்டிஸ் ஃபோன் பண்ணாங்க, நிறைய பேசுனாங்க. பட்டு நமக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அவங்க 2 பேரும் அந்த படத்தை பற்றி என்கிட்ட பேசும்போது என்னை தனியாக கூப்பிட்டு பாக்யராஜ் சார் ரொம்ப நேரம் ஆஃபீஸில் வச்சு பேசினது, இதை எப்படி பண்ண, அது அந்த விஷயம் ரொம்ப எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ப்ளஸ் இது வந்து 2011 நடந்த உண்மை சம்பவம். படம் எடுக்கும்போது எனக்கு தெரியாது, 2011 இது நடந்த ஒரு உண்மை சம்பவம். அப்போது அந்த நார்த் இந்தியன் ஃபேமிலியில் அந்த பொண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த பொண்ணும் அயோத்தியில் நடித்த பொண்ணும் 90% ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்டில் ஹெல்ப் பண்ணவர், இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு என்கிட்ட பேசினார். ரொம்ப எமோஷ்னலாகி பேசினார். அது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. சூப்பர். நிறைய பேர் முக்கியமான நபர்கள்லாம் பேசினாங்க. உதயநிதி சார் கூப்பிட்டு பேசியிருந்தாங்க, அன்பில் மகேஷ் சார் பேசினாங்க. அப்புறம் சினிமாவுக்குள்ளே இருந்தே ப்ரொடியூசர்ஸ்லேருந்து யாருமே எனக்கு வந்து, நான் இப்போ இவ்வளோ எல்லோருக்கூடையும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசினேன். எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் ரொம்ப இருந்ததே இல்லை, நான் ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்டு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது.
ஸோ எனக்கு எல்லோரும் யாருன்னே தெரியும், இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. லிட்டரலாக எனக்கு தெரியாது. மனோபாலா சார் கூட ஃபோன் பண்ணி பேசினார், இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது சார். ஒரு படம் பண்ணால் யாரோ ஃபோன் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கலாம், அப்படி ஒரு கல்ச்சர் இருக்குன்னே எனக்கு தெரியாது. அதுவே எனக்கு முதல்ல ஷாக்காக இருந்தது. திடீர்னு காலம் யாருன்னு தெரியாது, அட்டன் பண்ணி பேசினா யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் பேசுவாங்க, ஒரு டைரக்டர் பேசுவாங்க, ஒரு ப்ரொடியூசர் பேசுவாங்க. ஓ இவங்களாம் இவ்வளோ ஈஸியாக ரீச் பண்ண முடியுமா? அப்படி ரீச் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் சேராமல் இருந்தேன். அப்படி இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. அது எல்லாமே ரொம்ப நல்ல மொமெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து எண்ட் யூசர் அவங்க நம்மள்ட்டேருந்து என் லைஃப் இருக்குது, எனக்கு இருக்குது அப்படின்னு அவங்க கனெக்ட் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டோட அம்மா ஒருத்தவங்க, அவங்க பொண்ணுங்க 2 பேர் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி நான் எலி பார்க்கலன்னா இந்த பொண்ணுங்களை நான் வேலைக்கு அனுப்பியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஒரு ராஜபாளையம் பக்கத்தில் ஸ்டில் ஒரு ஊரில் இன்னும் யாருமே 10th படிக்கல, இன்னும் பெண் குழந்தைகள் 10th படிக்கல. ராஜபாளையத்துலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் அவே, அவ்வளோதான் ஒரு கிராமம். அங்கே இன்னும் வந்து பெண் குழந்தைகள் வந்து ஏர்லி ஏஜ் மேரேஜ் தான் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன பாப்பா வந்து எனக்கு தெரிஞ்ச தோழர் ஒருத்தவங்க அங்கே போயிருந்தாங்க. அவங்கள வீடியோ கால் பண்ணும்போது அழுதுட்டா அந்த பாப்பா. 10 வயசு தான் இருக்கும். எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் தான் பேசியிருப்பா, அதுக்குள்ளே வேகமாக அழுக ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அந்த ஹெட் மாஸ்டர் உட்காந்து அவர் சார் இல்லை சார் அது ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க அப்படின்னு. இந்த மாதிரி நிறையா இருந்தது. இதெல்லாம் ஆஃப்டர் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒன்று நடந்தது. அதுதான் எனக்கு இன்னும் மறக்க முடியாத மேட்டராகவே இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு 90s நடக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ போலியோ ட்ராப்ஸ் அந்த சீன் ஒன்று வரும். அதில் குழந்தைங்களோட சின்ன வயசில் கல்யாணம் பண்ணவங்களாம் நின்று போலியோ ட்ராப்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக நாங்கள் சூஸ் பண்ணியிருந்த ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் வந்தாங்க. முன்னாடி பின்னாடி எதுவுமே தெரியாது, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் அந்த ஒரு சீன் தான் எடுக்கிறோம். ஈவினிங் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 15 இயர்ஸ் இருக்கும் பொழுது கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 2 குழந்தைங்க இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை எடுக்கணும். அவங்களுக்கு எப்படி இந்த கதை புரிஞ்சுன்னு எனக்கு தெரில. ஓகே, ஏன்னா அந்த சீனில் கதை எதுவுமே ரிவீல் ஆகாது. அவங்க வந்துட்டு பேசுனது எனக்கு இன்னும் மறக்கவே முடியாது. அதை தாண்டி இன்னும் நான் சொல்கிறேன், உதயநிதி சார்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் விட எனக்கு அது ஒரு பக்கம் ஹாப்பி இது அப்படின்னாலும் அன்றைக்கி எனக்கு அவங்க ஸ்பாட்டில் சொன்னதை என்னால் மறக்கவே முடியல. அதுதான் எனக்கு ரொம்ப மூவ் பண்ண ஒரு மூமெண்ட். ஓகே ஓகேண்ணா. கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிற அந்த நாள் ரொம்ப எமோஷ்னலான ஒரு நாளாக இருக்கும். தாண்டி எல்லாருமே வந்து இந்த கதையை வந்து அவங்களோட கனெக்ட் பண்ணிட்டு அவங்க அதை இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அப்புறம் படம் ரிலீஸ் ஆன டைமில் வந்து நானும் ஹரிஷ் கல்யாணனும் வந்து தேட்டர் விசிட்லாம் கொஞ்சம் போனோம். அப்போ வந்து வரதராஜா தேட்டருக்கு போகும்போது தேட்டர் ஃபுல்லாக இருந்தாங்க. வரதராஜா தேட்டர் போகும்போது அப்போ நான் முன்னாடி போயிட்டேன். மழைனால வந்து அவர் ஸ்டக் ஆகிட்டார், வர முடியல. ஸோ இன்னும் அவர் வரத்துக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும்னு சொன்னார். ஸோ ஸ்டக் ஆகிட்டா படம் 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். கண்டிப்பாக இங்கெல்லாம் படம் முடித்தோடனே யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் வெளில போகிற அந்த மாதிரியான ஆடியன்ஸ் தான். ஸோ நான் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, 5 நிமிஷத்தில் படம் முடிஞ்சிடும், நீங்கள் வரத்துக்கு 10 நிமிஷம் மேலே ஆகிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் போய் ஏதாவது பேசுங்க, நான் போய் பேசினா என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பதட்டத்தோடு தான் போனேன். போனோடனே ஸோ வந்துட்டுருக்காரு, நான் டைரக்டர்னு சொன்னோன்னே எனக்கு அங்கே கிடச்ச ஒரு கிளாப் வந்து கிளாப் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், க்ரூ வராங்கங்கும் போது தேட்டர்லேருந்து ஒருத்தர் கூட வெளில போகாமல் எல்லோரும் வெயிட் பண்ணாங்க ஆர்வமாக வந்து. ஏன்னா அவங்க வந்து சரி அவங்க அந்த படத்தை அவ்வளோ ரசிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த இடம் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. நிறைய இடங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்க நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப தூரமாக அங்கே இருக்காங்கன்னு பார்க்குற எல்லாருமே நமக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணும்போது அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அதை விட என்னென்னா, எனக்கு நம்ம வந்து ஒரு படம் பண்ணுறோம், ஒரு ஹீரோவுக்கு பண்ணும்போது அவங்க வந்து நம்மளை முழுசாக நம்பி இந்த படத்தை வந்து ஃபுல் ஃப்ரீடமோட ஒன்று பண்ணாங்க. அவங்கள நம்ம திருப்திப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஒரு எக்ஸாம்பிளாக வந்து எனக்கு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஹரிஷ் கல்யாண் அவர் வந்து ஒரு கோல்டன் காப்பு போட்டார். அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா அவர் எந்த அளவுக்கு வந்து இதில் ரொம்ப ஹாப்பியாக அதை எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது அது ரொம்ப எமோஷ்னலான விஷயமா இருந்தது எனக்கு. நிச்சயமா தேங்க்யூ. எனக்கு ஒரு 2 விஷயம், ஆடியன்ஸ்லாம் நல்லா ரெஸ்பான்ஸு, ரொம்ப எமோஷனலாக பேசினா. இதெல்லாம் தாண்டி நான் முருகதாஸ் சார்ட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸ்கிரிப்ட் அவர் படிக்கும்போது இது எப்படி எடுத்துப்பார், ஏன்னா நம்மளை பற்றி அவருக்கு எல்லாமே தெரியும்ல. இவன் சீனில் இதை மறந்துடுவான், அதை மறந்துடுவான், செட்லேயே 1008 திட்டு வாங்கியிருப்போம். அப்போது அக்யூரேட்டாக தெரியும் அவருக்கு என்ன தப்பு நடக்கும், எல்லாமே தெரியும். ஸோ இப்போ நம்ம ஸ்கிரிப்டெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு சரி ஓகே இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருடான்னு சொல்லிட்டாரு. நிறையா கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னார். ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி செஞ்சுட்டு ஷூட்டிங் எடுக்கும்போதே இது எப்போ கரெக்டாக ஒர்க் ஆகிடுமா, சுதந்திரம் கிடச்சது தெரியாத கிராமம் எண்டில் தெரிஞ்சிருச்சின்னு சொல்லும்போது ஒரு எமோஷனல் ஒர்க் ஆகணும். இது எப்படி இருக்கும், என்ன ஏதோ ஒரு 1008 குழப்பம் இருக்கும்.
இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் தான் ஃபஸ்ட்டு ஒரு எடிட் வெர்ஷனை போட்டு அவர் பார்த்துட்டு இருக்கிறாருனோடனே அப்போ லாஸ்ட் நாள் ஷூட் இங்கே பதட்டமாக இருந்துச்சு. பட் அவர் எதுவும் சொல்ல மாட்டார் பெருசாக. ஸோ அங்கே கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி இல்லை கிளைமேக்ஸ் இருந்துச்சு கிளாப் பண்ணிட்டாரு, பயங்கரமாக எமோஷனலாக சுதந்திரம் கிடச்சிச்சின்னொடனே சூப்பராக நல்லா பண்ணிட்டாருன்னு கிளாப் பண்ணிட்டாருனாங்க. சரி அப்போவே ஒரு பயங்கரமான திருப்தி. ஏன்னா ஒரு குரு நம்மகிட்ட அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறோம், ப்ரொடியூசர் எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு பிடிச்சிருக்குன்றது ஒரு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா ஆர்ட் டைரக்டர் சந்தானம் சார் 1000 ஒருவன், காவிய தலைவன், புதுப்பேட்டை, சர்க்கார் தர்பார்னு பெரிய பெரிய படங்கள் நிறையா பண்ணியிருக்காரு. நம்ம படத்தில் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு, அவருக்கு சம்பளம்லாம் ரொம்ப கம்மியாக தான் பேசியிருந்தோம். அப்புறம் அவர் இல்லை வேணான்ட்டு வேற ஒரு இடத்துலாம் போயாச்சு. அப்புறம் அவராக தான் வந்து இப்போ உன் ஃபேமிலிலாம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவங்களாம் சினிமாவுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறாங்க, நானும் வேறு இடத்துல இருக்கிறேன், உனக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸில் அனுப்பிச்சிட்டே இருக்கேன், நீ இதை வச்சு ஒன்று பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டே இருந்தார். அப்புறம் கடைசி அவரே மறுபடியும் உள்ளே வந்துட்டார். சரி அவரை கூப்பிட்டு வந்துட்டு அவர் ஒர்க்கெல்லாம் அவ்வளோ இழுத்து போட்டு நிறையா பீரியடு, ரொம்ப கம்மியான பட்ஜெட், ஒரு வில்லேஜை 30 லட்சத்தில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நிறைய எக்கச்சக்கமாக ஒர்க் பண்ணவர் வந்து லாஸ்ட் இயர் இறந்துட்டார். படத்தை ஒரு தடவை கூட பார்க்கல. ஸோ அப்போ படம் ரிலீஸ் ஆகி போகும்போது ஒரு தடவை நீ பார்த்துருக்கலாமேன்னு பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு. ஸோ அந்த 2 விஷயம் அப்படி. நீங்கள் தானே கத்தியில் வந்து கேமராமேன் வருவீங்க, இவர் தான் பேசிகிட்டு இருக்கும்போது ஞாபகம் சார். என்னன்னா எனக்கு ஒரு இன்சிடெண்ட் தான் எனக்கு இந்த பெஸ்ட் அப்படின்னு நடந்தது வந்துன்னா, ப்ரெஷ் ஷோ ஒன்று நடக்கும். அந்த ப்ரெஷ் ஷோவில் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ரொம்ப கிளாப்ஸ் வர்றது, ரொம்ப கிராப்ஸ் இல்லை அசைகிறதே ரொம்ப இதுவாக இருக்கும், ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ரெஷ் ஷோ போயிட்டேன். என்ன சொன்னாங்க, ஒரு 5 நிமிஷம் உள்ளே நின்றுட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொன்னாங்க. நான் அந்த இன்ட்ரோ கொடுக்கும் போதே நீ கிளம்பி படத்தை போடும் போதில் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரி ஓகே படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் போயிட்டாங்க. நான் மட்டும் உள்ளே நின்றுட்டுருக்கேன், சீட்டெல்லாம் இல்லை. ஸோ எல்லோரும் நல்லா கூட்டமாக இருக்குது. நான் ஒரு ஓரமாக நின்று படம் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா போயிடுச்சு, படம் போயிட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அந்த இமோஷ்னலான சீன் ஒன்று வரும்போது எனக்கு கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தார். கவின் அந்த குழந்தையோட பொண்ணு வீட்டுக்கு போகிறது, அதுக்கப்புறம் வீட்டு வாசலில் நிற்கிற ஒரு சார்ஜ் அண்ட் ஷாட் இருக்கும். ஸோ எனக்கு அது பர்சனலாக படத்தில் ரொம்ப பிடிச்ச ஷாட் அது. ஸோ அந்த ஷாட் வரும்போது ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருந்தார் எனக்கு முன்னாடி உட்காந்துருந்தார். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹியூமிலியேட்டிங்காக இருந்துச்சு அது. நானும் பார்த்துட்டே இருந்தேன், உள்ளே வைப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு அதை பார்க்குறதோட இதை பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு. நான் என்னடா அது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எட்டி இப்படி உள்ளே பார்த்தேன். ட்வீட் போட்டுட்டு இருந்தார், படம் ஹிட்டு அப்படின்னு சொல்லி டாடா ஹேஷ்டேக் போட்டு. எனக்கு அதை பார்த்தோட கண்ணில் அப்படி தண்ணி எனக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருந்தோம், எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு படம். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்லாம் பார்த்துட்டு வரும்போது படத்தோட ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் முன்னாடியே ஒருத்தர் அதுக்கு நம்ம அந்த விஷயம் நடக்குது அப்படின்றப்போ எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அங்கேயே எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக வெளில ஒரு மாதிரி வந்தது. அது எனக்கு ரொம்ப இமோஷ்னலான ஒரு நான் அழுத இடம் அது பிரேக் ஆகி. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆக்சுவலி ஃபார் ஷேரிங் சச் மெமரபிள் மூமெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப். அண்ட் இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி அஃப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆமாம் ஒரு சில கேள்விகள் வந்து அவங்க தரப்புலேருந்து வரும், ஷூட் பண்ண போகிறாங்க. ஸோ தயாராக இருங்க. கிளைமேக்ஸ் பார்க்கும்போது எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறது தப்பான்னு தெரியல, பட் எங்கள் அம்மா சொன்ன விஷயம்னா பக்கத்தில் புகழும் நிற்கிறாருல, கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. கரெக்டு தான், அடுத்த படத்தில் சரி பண்ணிக்கிறேன். Little Talks presents Impactful Directors of 2023. Venue partner SRM Institute Ramapuram. Visual partner Smile Book Photography.